வெற்றி நமதே உறவுகளுக்கு வணக்கம். தொழில் பாடல்களில் முதல் பகுதி ஏற்கனவே உள்ள காணொளியில் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். எந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வினாக்கள் தேவை, எந்த பகுதியிலிருந்து பதிவிடணும் அப்படிங்கிறது குறித்து, இந்த காணொளியை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். இதுவரைக்கும் கதிர் அறுப்பு அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கட்டு தூக்குதல். கதிர் அறுப்பு முடிந்தவுடன் அரிசிடை போட்டு மறுநாள் அரிகளை அந்த அரிகளெல்லாம் மொத்தமாக அடுக்கி வச்சுட்டு அடுத்த நாள் அதை கட்டுக்கட்டாக கட்டி என்ன செய்வாங்க, களத்து மேட்டில் வைத்து நெற்கட்டை சுமந்து சென்று அடிப்பார்கள். அப்போது அதற்கான பாடல்: ஊரோரம் கதிரறுத்து உரளு போல கட்டு கட்டி தூக்கிவிடும் கொத்தனாரை தூரக்களம் போய் சேர துன்பமலர் வேட்டி கட்டி தூக்கி போனி கையிலேந்தி வாராக எங்க மாமா வட்டம் உதறுதற்காக. வட்டம்னா அதை அறுத்து அடித்து அதுக்கப்புறமா முன்னாடி கதிர் இருக்கக்கூடிய முறை, இப்போ வச்சுருக்க மாதிரி மிஷினில் இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. முன்னாடி கதிர் இருக்கும்போது கதிர் அறுத்து அதை வட்டமாக போட்டு அதுக்கப்புறம் மாடு வச்சு என்ன செய்வாங்க, அதை இது பண்ணி அதில் இருக்கிற 1-2 நெல்லும் கீழே விழுற மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு தான் அந்த பொழிப்பாட்டு. அடுத்ததாக களத்து மேட்டில் நெல்மணிகளை சேர்த்து பிறகு களத்து மேட்டிற்கு வரும் கன்றுகாலில் நெல் வகைகள் தேவலோகத்திலிருந்து பூலோகம் வந்தன, நெல்லை விதைக்க அது பெருகியது, பூவுலகில் மகிழ்ச்சி பொங்கியது என்ற வரலாறெல்லாம் கூறி பொலி வளரட்டும் அப்படின்னு அந்த இதை வாழ்த்துறாங்க. 1ஆம் திங்களில் 1 முளை விட்டு, 2ஆம் திங்களில் 2 முளை விட்டு, 3ஆம் திங்களில் 3 முளை விட்டு, 4ஆம் திங்களில் நாகபரிகமாகி, 5ஆம் திங்களில் பஞ்சும் கதிருமாகி, 6ஆம் திங்களில் அறத்தை அடிக்க பொலிக்கு 5000 களமானது என்றும் பொலி 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 மேலே பொலி வளர இப்படின்னு வாழ்த்துறாங்க. அந்த பொலிப்பாட்டை குறித்து அன்னகாமு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிக்கப்பட்டு குறித்து கூறியுள்ள கருத்துக்கள் சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. அதாவது இதை கோரேசனை உள்ள மாடுகள் கண்ணீர் விட்டு கேட்கும். இதை பாடினால் தானிய பொழிவு அதிகரிக்கும், மனிதருக்கு கன்று காளிகளுக்கும் நோய் நொடி அணுகாது என கிராமத்தார் நம்புகின்றனர். அதாவது இந்த பொழிப்பாட்டு பாடும் பொழுது மாடுகள் என்ன செய்யுமா, இதை உருக்கமாக கேட்டு கண்ணீர் விட்டு கேட்குமா. அடுத்து இதை பாடும்போது அந்த தானிய பெருக்கம் ஏற்படும், கன்றுக்கு எல்லாத்திற்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது அன்னகாமு அவர்களுடைய கருத்து. அடுத்து போரடி பாட்டு. உழவனின் வேர்வை துளிகள் வயலில் நெல்மணிகளாய் விளைந்து கிடக்கின்றன. அவற்றை அறுவடை செய்து களத்திற்கு கொண்டு அரும்பொழி நெல்லை கொண்ட பிறகு அவற்றை போரடிப்பதற்கு போராக போட்டு வைப்பார்கள். சில நாட்களுக்கு பிறகு அப்போரை பிரித்து தாளை, அந்த நெல்லினுடைய அடிப்பகுதி தாளையெல்லாம் உதறி கடா விடுவார்கள். அதன் பின்னர் வைக்கோலையும் நெல்மணிகளையும் பிரித்து நெல்லை வண்டியில் ஏற்றி வீட்டில் கொண்டு செல்வார்கள். இந்த வைக்கோலெல்லாம் குமிச்சு வச்சு அதற்கு மேலே மாடை நடக்க விடுவாங்க. அதான் கடா விடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த வைக்கோலில் 1-2 நெல் கதிர்கள் ஒட்டி எடுக்கக்கூடியதும் கீழே விழுந்து விடும். அதுக்கப்புறம் நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரித்து அதற்கப்புறம் நெல்லை வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இக்காட்சிகள் எல்லாம் நாட்டுப்புற பாடகன் தனக்கே உரிய பாணியில் என்ன செய்கிறாங்க, புனைந்துரைக்கிறாங்க. கிழட்டு மாடுகள், கிழக்கத்தி மாடுகள், மேற்கத்தி மாடுகள், தெற்கத்தி மாடு, வடக்கத்தி மாடு, குள்ளி மாடு, புள்ளி மாடு, பசு, பல்லு போடாத காளை கன்று, பால் மறந்த கிடாரி கன்று இவையெல்லாம் போரடி பணியில் இறங்கி வேலை செய்கின்றது. அதான் நாட்டிய குதிரை போல ஏலேங்கிடி ஏலேலோ, 4 காலிலே மிதிக்குதையா ஏலேங்கிடியில் ஏலேலோ, பல்லு போடாத காளை கன்றும் ஏலேங்கிடியில் ஏலேலோ, பால் மறந்த கிடாரி கன்றும், அது எதெல்லாம் வருது அப்படிங்கிறத பாடலாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வண்டியில் நெல்லை ஏற்றி அரண்மனைக்கு போகின்றதாம். அதான் வண்டியாக நெல்லு தானும் ஏலேங்கிடி ஏலேலோ, வருகுதைய அரண்மனைக்கு ஏலேங்கிடி ஏலேலோ, அரண்மனை களஞ்சியம் பார்க்க ஏலேங்கிடி ஏலேலோ, 1000 கண் வேணுமையா.
ஏழை கிழவி ஒருத்தி கீழே இறைந்து கிடக்கும் நெல்மணிகளை அங்கங்கே நெல்மணிகள் அடிக்கும் போதும் சரி, அந்த மாடு வச்சு போர் அடிக்கும்போது இந்த சமயங்கள்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கும். அந்த நெல்லை எல்லாம், இந்த நெற்கதிர்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, ஏழைகள் வந்து அங்கங்கே பொறுக்கிட்டு போகிறது வழக்கம். அந்த மாதிரி ஏழை கிழவி ஒருத்தி, வயதான பெண் ஒருத்தி பொறுக்குகிறாள். பொறுக்கி தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலை. அதான் கூணர் கிழவி கடைமுறத்தை ஏழைங்கிடி ஏழேலோ, கூணி கூணி கொண்டு போகிறாள் ஏழைங்கிடி ஏழேலோ. வீட்டுக்கு போகிற வேடிக்கையாதான் ஏழைங்கிடி. அங்கே எல்லாத்தையும் கூட்டி பொறுக்கி எடுத்து வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கள்ளப்பெண். கழனியில் அறுப்பு முடிந்ததும் தூரிகளை கட்டுக்கட்டி களத்திற்கு கொண்டு வருவார்கள். கழனியும் களமும் அண்மை இல்லாமல், கழனினா வயல், களம்னா இந்த நெல்லை எல்லாம் வைத்து அடிக்கக்கூடிய அந்த பகுதி, அண்மையில் இல்லாமல் தூரமாக இருக்கும், கொஞ்சம் தூரமாக இருக்கும். கட்டு தூக்கி வரும் ஆள்கள் கட்டை அங்காடி கரையோரம் இறக்கி வைத்துவிட்டு நெல்லை பிசைந்து கடையில் போட்டுவிட்டு பண்டம் வாங்குவது உண்டு. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றை ஒரு பாடல் சித்தரிக்கிறது. ஒரு பெண் அப்படிப்பட்ட செயலை செய்கிறாள். அவளை கள்ளப்பெண் என்று நாட்டார் பாடல் குறிக்கிறது. அவள் நெல்லை விற்று என்னென்ன வாங்குகிறாள். கட்டு நெல்லை களத்தில் போட்டு ஏழைங்கிடி ஏழேலோ, கடைக்கு போனால் கள்ள பொண்ணு ஏழைங்கிடி ஏழேலோ. கால்படி நெல் கொடுத்து ஏழைங்கிடி ஏழேலோ, கடலை அவள் வாங்குகிறாளாம் ஏழைங்கிடி ஏழேலோ. அரைப்படி நெல் கொடுத்து ஏழைங்கிடி ஏழேலோ, அச்சு வெல்லம் வாங்குகிறாள் ஏழைங்கிடி ஏழேலோ. முக்கால் படி நெல் கொடுத்து ஏழைங்கிடி ஏழேலோ, மொச்சை கொட்டை வாங்குகிறாளாம் ஏழைங்கிடி ஏழேலோ. இதில் எத்தனை படி கொடுத்து எதை வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். அதனால் அந்த பகுதியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு அவலம். ஆடிப்பாடி உழைப்பதெல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்குத்தானே, நாளெல்லாம் உழைத்தாலும் ஒரு ஜான் வயிற்றை நிரப்ப முடியாத ஒரு நிலை. பாலும் வயல் வயிற்றுக்குத்தான் ஏழைங்கிடி ஏழேலோ, பணம் ஒன்றுதான் வேணுமையா ஏழைங்கிடி ஏழேலோ. உழைப்பில் கிடைத்த கூலியை கையில் கண்டவுடன் தேவைகளும் கண்முன் வருகிறது. பணமும் வாங்கி ஏழைங்கிடி ஏழேலோ. கடைக்கு போனால் காளியம்மா ஏழைங்கிடியில் ஏழேலோ. முக்குருணி சோளம் வேணும் ஏழைங்கிடி ஏழேலோ, மிளகாய் வற்றல் கூட வேணும் ஏழைங்கிடியில் ஏழேலோ. வம்பாடு பட்டத்து ஏழைங்கிடியில் ஏழேலோ, வறுத்த பயரும் கூட வேணும் ஏழைங்கிடியில் ஏழேலோ. அடுத்து வண்டிக்காரன். அந்த நெல்லையெல்லாம் கொண்டு போகிற வண்டிக்காரன். கழனிகளில் விளைந்த பொருட்களை வண்டிகளில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு செல்வார்கள். வண்டிகள் சாரையாக. இரவின் அமைதியும் வண்டியின் கடகட ஒளியும் மாடுகளின் குளம்படி ஓசையும் பின்னணியாக அமைந்து வண்டிக்காரன் இசை என்னும் இன்பத்தேனை வழிநெடுக பாய்ச்சி செல்வான். பாட்டின் துணை பயணத்தை இனிதாக்கும், பயத்தை போக்கும் தான். வண்டிக்காரன் பாட்டில் வண்டியில் இருக்கும் பொருட்கள், வண்டியில் செல்லும் பாதை, காதலுணர்வு, மாட்டின் அழகு இதெல்லாம் அதில் இடம்பெறுகிறது. அடடடா தன்னானே தன்னானே நானேன பாடுபட்டு மாடு ரெண்டும் மதுரை வெள்ளை, மணிகள் ரெண்டும் திருநெல்வேலி, குப்பி இரண்டும் கும்பகோணம், குலுங்குதடி ரோட்டு வழி. நெல் விற்ற பணத்தில் நெல்லிச்சாரம் வாங்கி தன் மனைவிக்கு போடுவதாக பாடுகிறான் வண்டிக்காரன். இப்போ நெல் விற்ற பணத்தில் எதை வாங்குவதாக வண்டிக்காரன் பாடுகிறான் அப்படின்னு கேள்வி என்ன செய்யலாம் வரலாம். இப்போ நெல் விற்ற பணம் என்றால் நெல்லிச்சாரம். நெல் பிடிச்ச வண்டி, நெடுந்தூரம் போகிற வண்டி, நெல்லு விலை ஆகட்டடி நெல்லிச்சரம் பண்ணித்தாரேன். அடுத்து பருத்தி விற்ற பணம் கைக்கு வருவதை ஒரு பாட்டு குறிக்கிறது. தருகுவது தருவைக்குளம், தள்ளுவது தூத்துக்குடி, வாங்குறதும் வெள்ளைக்காரன், சுண்டுறது வெள்ளி ரூபா, முடிகிறது சிட்டை துண்டு. அப்புறம் பாட்டு சூழல். பல வண்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக செல்கிறது. அடுத்த வண்டி ஒவ்வொரு வண்டியும் அடுத்த கன்னியாக அது ஒரு மாலை போல தொடர்ந்து இருக்கிறது. மூன்றாவது வண்டி மூன்றாவது கன்னியை பாடுவான். கிவா ஜெகநாதன் இந்த தெம்மாங்கு அடுத்ததாக வரக்கூடாது தெம்மாங்கு. இந்த தெம்மாங்கு பாடலை கிவா ஜெகநாதன் ஐயா அவர்கள் தேன் பாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தேய்ந்து மொழி மாறி வழங்குகிறது என்று தெம்மாங்கு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. தேன் எப்படி இனிக்கிறதோ அப்படி இனிக்கும் பண்பு அந்த பாட்டுக்கும் உண்டாம். எதுக்குன்னா தெம்மாங்கு. அடுத்து தெம்மாங்கு ஒரே ஒரு மெட்டுத்தான் உண்டு, ஆனாலும் அதை பலவாறு தாளத்தை மாற்றி மாற்றி பாடுபவர்களும் உண்டு. இதை சென்னை பல்கலைக்கழக அகராதி பாருங்கள். இதிலே கிவா ஜெகநாதன் ஐயாவுடைய கருத்தும் இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழக அகராதி தென்னாட்டில் நாட்டுப்புறத்தார் பாடும் இசைப்பாட்டு வகை என குறிப்பிடுகிறது.
இதே இதில் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தென்பாங்கு என்று கருதி ஏற்ற பாட்டினை தென்மாங்கில் சேர்க்கிறார். இப்போ தென்மாங்கு குறித்து 3 விதமான எடுத்து வைத்து தென்மாங்கு குறித்து 3 விதமான கருத்துகள் நிலவுகிறது. 3 கருத்துகள் கூறப்படுகிறது. கிவா ஜெகநாதன் ஐயாவுடைய கருத்து ஒன்று, சென்னை பல்கலைக்கழக அகராதி ஒன்று, அடுத்து ராபி சேதுப்பிள்ளை ஐயா அவர்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு படிப்பது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக தென்மாங்கிற்கு கட்டுப்பாடோ தொழில் கால கட்டுப்பாடோ கிடையாது. தனிவழி நடக்கையில், வண்டி ஓட்டுகையில், வயல்வெளி பணிகளில், நிலா வெளிச்சமுற்றத்தில் என எங்குனாலும் தெம்மாங்கு பாடலாம். தெம்மாங்கு பாடல்கள் தனித்து பாடுவதற்குரியவை என்ற கருத்து இருந்தாலும் ஒருவர் கேள்விக்கு ஒருவர் பதிலளிப்பது போல பாடக்கூடிய மரபும் இருக்கிறது. அடுத்து சாந்திடிப்போர், சுண்ணம் இடிக்கக்கூடியது. சுண்ணம் இடிப்பார் தம் சுவை மிகுந்த பாடல்களில் பாரதி உள்ளம் பறிகொடுத்து நின்றார். அப்போது எந்த பாடல்களில் பாரதி உள்ளம் பறிகொடுத்து நின்றார்னா சுண்ணமிடிக்கும் பாடத்தில், அதாவது சாந்திடிப்பார் பாட்டில். வீடு கட்ட பயன்படும் சுண்ணாம்பினை இடித்தோ அரைத்தோ பயன்படுத்துவது வழக்கம். நீண்ட நேரம் செய்யக்கூடிய தொழிலாதலின் பாடலும் நீண்டு செல்லும். ஒருவர் பாட மற்றவர்கள் பின்பற்றி பாடுவர். பாட்டின் வேகம் கப்பிக்கட்டையின் விரலை படம் பிடித்து காட்டும். அடுத்து குதிரை வண்டியினுடைய ஓட்டத்தை திடுதிடுன்னு வருதடி ஏலேங்கிடி லேலேலோ, புடுபுடுன்னு வருதடி ஏலேங்கிடி லேலேலோ. எப்போது அந்த இரட்டைக்கிழவி அந்த பொருள் தராத அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய இரட்டைக்கிழவி தொடர்களாக இருக்கிறது. அடுத்து சுண்ணாம்பு பாடல்களில் ஏழ்மையின் எதிரொலியும் காணப்படுகிறது. அதற்கான பாட்டு தான். கார்த்தாலே வந்த பெண் கனலிலேயே மாளுரோமே, விடியலிலே வந்த பெண் வெயிலிலே மாளுரோமே. அதாவது இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி காலையிலே வந்து இப்படி இருக்கிறோமே அப்படின்னு அவளச்சுவையை பாடக்கூடியதாக இங்கே இருக்கிறது. அடுத்து அம்பா பாடல்கள், மீனவருக்கே உரிய பாடல் தான் அம்பா பாடல். அப்போ அம்பா பாடல் யாருக்கு உரியது அப்படின்னா மீனவர்களுக்கு உரியது. இது முதல் முடிவும் இன்றி அந்தாதி போல தொடர்ந்து நீண்டு செல்லும் இயல்பினது. கடலை நம்பி வாழும் பரதவர் படகு, தோணி முதலியவற்றில் ஏறி மீன்பிடிக்க செல்லும் போது, தோணி, படகு இவற்றை கடலுக்குள் செலுத்தும் போதும் அம்பாய் பாடல்கள் பாடப்படுகிறது. மீனவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த அம்பா பாடல்கள் இருக்கிறது. பாடுமுறை, அம்பா பாடல்கள் பாடப்படும் முறை குறித்து சிவசுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்பாட்டு கூட்டு பாடலாகவும் ஒருவர் ஓரடியை பாட இன்னொருவர் மற்றொரு அடியை பாடுவர். இவ்வாறு விடாது இப்பாடல் மாற்றி மாற்றி பாடப்படும். பாடப்படுபவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமானால் ஒருவர் ஒரு வரியை பாட மற்றவர்கள் அனைவரும் 2வது அடியை பாடுவார்கள். அல்லது சிலர் முதல் அடியை சேர்ந்து பாட சிலர் 2வது அடியை சேர்ந்து பாடுவார்கள். இவ்வாறு பாடும்போது முதல் அடியை பாடி முடித்ததும் 7 அல்லது 7ஆம் என்றும் கூறுவார்கள். வலைஞர் பாடுகிற பாடல் மீனாம்பாட்டு, அது வலைஞர் பாட. அப்போது மீனாம்பாட்டை பாடக்கூடியது யார் அப்படின்னா வலைஞர்கள் அப்படிங்கிறது. அன்னே நன்னே நானே நன்னே மீனாம்போ ஏண்டி அப்படி நானே நன்னே நானே நன்னே இப்போ இந்த மாதிரி பல்லவி என்ன செய்யப்படுகிறது, பாடப்படுகிறது. இந்த பாட்டில் வலைஞர் வாழ்வை விட பொதுவான செய்திகள் மிகுதியாக இடம்பெறுகிறது. இப்பாட்டில் உள்ள கன்னிகள் பல பொருள் கூறுவனதாக இருக்கிறது. வேலை சுமை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் அமைந்த பாடல்கள் தான் இவையெல்லாம். அதுக்கான பாடல் தான் சோறு பொங்கி ஆறுதடி மீனம்போ ஏண்டி அப்படி தண்ணி வைத்து காயுதடி இப்போ இந்த பாடல். அடுத்து மலை தோட்ட தொழிலாளி. நாட்டார் பாடல்களில் தொழில்கள் உலகத்தின் அவல நிலையை கண்முன காட்டப்படுது. அவர்கள் விலங்குகள், கணக்கு பிள்ளை, கங்காணி அவர்களின் தொல்லையால் படும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். அதான் வழிமேல் ஏலேலோ வாழை தோட்டம் ஐலசா, வகை வகையா ஏலேலோ பார்ப்போமடி ஐலசா இந்த பாடல் என்று வர்ணிக்கும் அவர்கள் குரங்கு, மறையாடு, மலைப்பாம்பு, கழுதை புலி, நரி, பச்சோந்தி இவற்றையெல்லாம் தாண்டி வேலை செய்யும் இடத்திற்கு செல்ல வேண்டும். கங்காணி வைத்தது தான் சட்டம், அவனை மீறி எதுவும் நடக்காது. இப்போ கங்காணி ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, அவர் வச்சது தான் சட்டமாக இருக்கும், அவரை மீறி எதுவும் அங்கே நடக்காது. அப்புறம் களை கொட்டாதென்று குடைக்கு பதிலாக கொங்காணி ஒன்றும்
பழைய குடையும் கொடுப்பான். அவன் கொடுக்கும் எதை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. மழை பெய்தாலும் பிள்ளை அழுதாலும் வேலை நடைபெற வேண்டும். மழையானாலும் ஏலேலோ களையெடுத்து ஐலசா, கலையானாலும் ஏலேலோ வளை தொடுக்கணும் ஐலசா. அடுத்து ஊழல். கங்காணி கணக்கில் ஊழல் செய்வதை வெட்ட வெளிச்சமாய் பாடி காட்டப்படுகிறது. அதுதான் 50 பேருக்கு ஏலேலோ, அரை பேரு ஐலசா, 30 பேருக்கு ஏலேலோ, முழு பேரு ஐலசா. இந்த மாதிரி பாடல்கள் நினச்சேதான் அந்த கங்காணி வாங்கக்கூடிய ஊழலுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்குது. வேலை செய்யும் ஆட்கள் இந்த கொடுமைகளை தாழாமல் ஓடிப்போய் விடுவதும் கூட உண்டு. கங்காணிகளுடைய கொடுமை. சின்ன காணால் ஏலேலோ தோட்டத்துக்கு ஐலசா, சிவத்த பிள்ளை ஏலேலோ ஓடிவிட்டால் ஐலசா, கருங்குளத்து ஏலேலோ தோட்டத்து ஐலசா, கருத்த குட்டி ஏலேலோ ஓடிவிட்டால் ஐலசா. வேலை செய்யும் இடத்திற்கும் குதிரையில் ஏறி வருகிறார். வேலையாட்களை விரட்டி கொண்டிருந்த கங்காணிகள் குலை நடுங்கி நிற்கிறார்கள். கங்காணிகுமார் ஏலேலோ எல்லோரையும் ஐலசா, கையசைத்து ஏலேலோ கூப்பிட்டாராம் ஐலசா. தலைநடுங்க ஏலேலோ, குலை நடுங்க ஐலசா, கை நடுங்க ஏலேலோ, கால் நடுங்க ஐலசா. இந்த பாடல் வெள்ளக்காரத்துறையை தர்மத்துறை என்று பாராட்டுகின்றார். வெள்ளக்காரத்துறையை தர்மத்துறை என்று பாராட்டப்படுகிறது. தொழிலாளர்கள் அவர் காய்ச்சல்காரர்களுக்கும் கெய்னாவும் சாராயமும் கொடுப்பாராம். சீக்குக்காரருக்கு ஏலேலோ சீமை சாராயம் ஐலசா, சீசாவில் ஏலேலோ தந்திடுவார் ஐலசா. விறகுடிக்கும் பெண். நகர்ப்புற மக்கள் காசு கொடுத்து விறகு வாங்கி ஆர்ப்பரிக்கும் பழக்கம் இல்லை. மக்களுக்கு பெரும்பாலும் வெயில், கொட்டும் மழை எதை குறித்தும் கவலை இல்லாமல் அவர்கள் விறகுடித்து வாழ்க்கையை ஓட்டுபவர்கள். வேகாத வெயிலுக்குள்ளே ஏதிலேலோ லேலேலோ, விறகுடிக்கு போகிற பெண்ணே. இந்த மாதிரி பாடல் இருக்கிறது. கால கொடுமையாலே ஏதிலேலோ. அடுத்து கஞ்சிக்கு தொட்டுக்கொள்ள கொள்ளு துவையல் இருக்கிறது. இதனை குறித்தும் கம்பங்கஞ்சிக்கு ஏற்றார் போல ஏதிலேலோ சாமி, காணத்துவையல் அரைச்சிருக்கேன் ஏதிலோல சாமி. அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி எழுகிறது. விறகுடித்து என்ன செய்ய போகிறாய் என்பது. ₹4 விறகு விற்று ஏலேலோ சாமி, கஞ்சி கண்டு குடிக்கணுமே ஏலேலோ சாமி என்கணும். தொழில் பாடல்கள், ஏற்றப்பாடல், உழவர் பாடல், மலைப்பாடல், தொழில் பாடல், வலைஞர் பாடல், விறகுடிக்கும் பெண் பாடல், இது எல்லாத்தையும் உள்ள செய்திகளாக இதில் பார்த்தோம். இதை குறித்து வெளிவந்திருக்கக்கூடிய வேறு துணை நூல்கள், இந்த கட்டுரை பகுதி எந்தெந்த பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. கிவா ஜெகநாதன் மலையருவி, 6 அழகப்பன் நாட்டுப்புற பாடல் திறனாய்வு, மூவை அரவிந்தன் தமிழ்நாட்டு பாடல்கள், அன்னகாமு ஏட்டில் எழுதா கவிதை, வானமாமலை தமிழ்நாட்டு பாமரர் பாடல்கள், ஆறு ராமநாதன் நாட்டுப்புற இயல் ஆய்வு. நன்றி.